ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வெளியேற பெற்ற மகிழ்ச்சிக்கு நடுவில் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பேசுகிற ஒரு நல்ல ஒரு நேரத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். இன்னைக்கு நம்மெல்லாம் ஏன் தேற்றப்படுகிறோம் அப்படின்னா, நம்மெல்லாம் ஏன் நம்ம ஸ்தோத்திரம் அநேக நேரங்களில் நம்ம ஏன் உற்சாகமா இருக்கிறோம் அப்படின்னா, அநேக நேரங்களில் நம்ம கவலை கண்ணீரெல்லாம் ஏன் துடைக்கப்படுது அப்படின்னா, நம்ம ஆண்டவராகி தேவன் நம்மோடு கூட பேசுகிறதுனால. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மோடு பேசுறதுனாலதான் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. இன்னைக்கும் கூட அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். கவனமா இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தைகளை சொல்லும்போது, வசனங்களை சொல்லும்போது எடுத்து உற்சாகமா வாசிங்க. சகோதரிகள் மட்டும் இல்ல, சகோதரர்களும் நீங்க நல்ல சத்தமா என்ன பண்ணலாம், சோத்திர பைபிள் எடுத்து திருப்பி நீங்க வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் ஏற்கனவே ஸ்தோத்திரம் 2 வாரங்களுக்கு முன்பாக கொடுத்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அந்த செய்தியின் தொடர்ச்சி, அவருடைய தலைப்பு என்ன அப்படின்னா, எதை தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து உங்களோடு கூட அந்த செய்தியின் தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம்? நான் சொன்னேன், கர்த்தர் எல்லாமே நம்ம கையிலேயே கொடுத்துட்டு, ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம கிட்டேயே வச்சுட்டு, ஆண்டவர் எல்லாம் நம்ம பார்வைக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, நீ எதை தெரிந்து கொள்ள போறேன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணி அதை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி கர்த்தர் சாய்ஸ் எல்லாம் நம்ம கையில கொடுத்துட்டார். நீ எதை தெரிஞ்சுக்கிறையோ அதை தெரிந்து கொள். உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கொள். உனக்கு வேண்டியது என்ன எடுத்துக்கொள். நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், அன்னைக்கு ஸ்தோத்திரம் ஆதாம் ஏவாளுடைய கையில ஸ்தோத்திரம் மிகப்பெரிய ஸ்தோத்திரம் கண்ணு முன்னால அவங்க கிட்ட சொல்லி ஒரு காரியத்தை ஆண்டவர் அவங்க கிட்ட ஸ்தோத்திரம் அங்க முறை எடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியும் இருக்கு, நிறைய கனி இருக்கு, உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கொள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சோதனை சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் வேண்டான்னு சொல்லி விளக்கின அந்த கனிதான் ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப விருப்பமாகவும் ரொம்ப ஏற்றதாகவும் அவங்க கண்களை குளிர்ச்சி ஆக்கக்கூடியதாகவும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருந்தது. அவர்கள் புசித்தார்கள். அது தேவனுக்கு விரோதமான காரியம். அவங்க தெரிந்து கொண்டது தேவனுக்கு விரோதமான காரியம். அவங்க தெரிந்து கொண்டது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அவங்க தெரிந்து கொண்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமில்லாத ஒரு காரியம் என்று சொல்லி நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் சொன்னேன், ஜீவனா மரணமா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்ள போவது ஜீவனா மரணமா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டுமே நம்ம கண்ணு முன்னாலதான் இருக்கு. ஸ்தோத்திரம். நம் மரணத்தை தெரிந்து கொள்கிறோமா, ஜீவனை தெரிந்து கொள்கிறோமா அப்படின்னு சொல்லி நான் கடந்த நாட்கள்ல அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னைக்கு 2வது பாயிண்ட்டுக்குள்ள நாம் கடந்து சொல்ல போகிறோம். நேரம் இல்லாதபடினாலே கொஞ்சம் வேகமா நம்ம கடந்து சொல்ல போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க வாசிக்கலாம், எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 11:25. போதும். ஆமென். கவனிங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து துன்பமா அநித்தியமான பாவ சந்தோஷமா, இந்த 2 காரியத்தை ஆவியானவர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. ஸ்தோத்திரம். 2 காரியம் நமக்கு முன்பாக இருக்கிறது. தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து துன்பப்பட்டாலும் பரவாயில்லைன்னு அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா, இல்ல எனக்கு பாவம் தான் முக்கியம், உலக பாவம், உலக காரியம், உலகத்துடைய கிரியைகள் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம அதை தெரிந்து கொள்கிறோமா என்று சொல்லி இன்னைக்கு ஆவியானவர் எபிரேயர் புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்ம துன்பத்தை தெரிந்து கொள்கிறோமா, பாவ சந்தோஷத்தை தெரிந்து கொள்கிறோமா? இன்னைக்கு அநேக நேரத்துல நமக்கு விருப்பமானது என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், துன்பம் இல்லை. நம்ம துன்பத்தை வெறுப்போம். துன்பம் வேண்டாயா, கஷ்டம் வேண்டாயா, என் வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாயா.
ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். துன்பப்படுவது நல்லது என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்பப்படுகிறதுனால நாம் மேன்மை அடைவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்பத்தை சகிக்கிறதுனால, பிரச்சனைகளை சகிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும் என்று சொல்லி கர்த்தர் அதை நமக்கு வேத புஸ்தகத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு துன்பத்தை நம்ம வெறுக்கிறோம், துன்பம் வேண்டாம்னு நினைக்கிறோம். அந்த துன்பமான காரியத்தை என்னால சோதனை ஏற்றுக்கொள்ள முடியல, என் இருதயம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது. அது வேண்டாம் ஐயா, நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் மேன்மையா இருக்கணும், கஷ்டம் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு கஷ்டம் வேண்டாம் ஐயா. இந்த செய்தியுடைய முடிவுல சோதரம் நீங்க பாருங்க, துன்பத்தை விரும்பக்கூடிய ஒரு விசுவாசியை நீங்க மாறி விடுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தியின் முடிவுல எனக்கு துன்பம் வந்தா பரவாயில்லையா, நான் அதனாலதான் மேன்மை அடைவேன், அதனாலதான் நான் இன்னும் உயர்த்தப்படுவேன், அதனாலதான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவேன்ங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க மாறி விடுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், மோசே சோதரம் அந்த தேசத்துல எகிப்துல அவன் மேன்மையான சோதரம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு எல்லாமே தெரியும். மோசேக்கு தெரியாதது ஒண்ணு இல்லை. ஏன்னா மோசே பிறந்த உடனேயே அவனை அந்த அரண்மனைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அவன் குழந்தையா இருக்கும்போது, 6 மாத குழந்தையா இருக்கும்போது அவன் அரண்மனைக்கு சென்றவன். இப்ப அரண்மனையில் இருக்கிறான். அரண்மனையில அவனுக்கு சோதரம் இல்லாதது ஒண்ணுமே இல்லை. சாப்பாடு, துணிமணி, சோதரம், அவனுக்கு சகல காரியங்களும் ஒரு ராஜகுமாரனுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுப்பார்களோ எல்லாம் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாமே அவனுக்கு தெரியும். எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்கு, குறைவே இல்லை. மேன்மையா இருக்கிறான், மகிமையா இருக்கிறான். அவனுக்கு சலாம் போட ஆள் இருக்கு. ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் போனானா அவனை கையெடுத்து கும்பிட ஆள் இருக்கு. அவன் ராஜாவே வாழ்கன்னு சொல்றதுக்கு அங்க ஒரு கூட்டம் இருக்கு. அவனுக்கு எல்லாமே இருக்கு. அவனுக்கு குறைவு ஒண்ணுமே இல்லை. என்ன சாப்பாடு வேணும், என்ன ராஜ போஜனம், எத்தனை சோதரம் ஸ்ட்ரென்த்தான சாப்பாடை சாப்பிட முடியுமோ அவனால சாப்பிட முடியும். அவனுக்கு குறைவு ஒண்ணுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அந்த மோசே சொல்றான், இதை விட ஆமென், ஹல்லேலூயா, அநித்தியமான அழிந்து போகிற இவ்வளவு மேன்மையான இதை விட நான் என் ஜனங்களோடு கூட, ஆமென், ஹல்லேலூயா, என்னுடைய ஆவிக்குரிய ஜனங்களோடு, என்னோடு கூட கஷ்டப்படுகிற என் ஜனங்களோடு, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளோடு சோதனை சென்று அவர்களோடு கூட இருந்து நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறது தான் எனக்கு ஏற்றது என்று சொல்லி எல்லா மேன்மையை விட்டுட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி அவன் ஓடி வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்மளா இருந்தா அப்படி வரமாட்டோம், அப்படிதானே? பிரைஸ் சொல்லான், ஹல்லேலூயா. சோதரம் நமக்கு நிறைய பேர் சொல்லுவான், ஐயா கீழே இருந்துதான் ஐயா மேலே போகணும். பிரைஸ் சொல்லான், ஹல்லேலூயா. கீழே இருந்துதான் மேலே ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும். அதனால சோதர கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிட்டு இருக்கிறையா அப்படின்னு சொல்லுவானா. இந்த மோசே பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு, எல்லாம் வேண்டாயா, எனக்கு என் ஜனங்களோடு கூட நான் துன்பத்தை அனுபவிப்பதை, துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்கிற ஒரு மனநிலையோடு அவன் தன்னுடைய ஜனங்களை தேடி அவன் கடந்து வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அப்புறம் அந்த மோசே எப்படி எல்லாம் நடத்தினாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக நேரங்கள்ல கர்த்தராலே சோத்திரம் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் ராஜாக்களா மாற்ற அவர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாக்களை மாற்ற விரும்புகிறார். மோசே அரண்மனையில் இருக்கிறான், ராஜாதான். ஆனா அது இல்ல, கர்த்தர் அவருடைய பார்வையில ஒரு ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மோசையை கர்த்தர் கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்னால நிறுத்தினாரு. இப்ப பார்வோனை பார்க்கிற எல்லா ராஜாக்களும் நடுங்குகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பார்வோனுக்கு முன்பாக இந்த மோசே நிற்கும் போது, பார்வோனுக்கு முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாக மோசே ஒருவனாய், ஒரு மனிதனாய் அவன் நிற்கும் போது மோசேயை பார்த்து அநேக ராஜாக்கள் பயப்படுகிறார்கள். காரணம், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் ஆண்டவராகி தேவன் மோசேயை மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ராஜாக்களாய், ஸ்தோத்திரம், ராஜாவுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம், ஆண்டவர் ராஜா. ஆமென், சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படின்னா நானும் நீங்களும் யாருங்க?
சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ராஜாவின் பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தா அப்படி தெரியல, தெரியுதா? தெரியுதா? அப்படி தெரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. அம்மா அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டாம், முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாருடைய பிள்ளைங்க? அப்ப ராஜாவுடைய பிள்ளை எங்க தான் இருக்கணும்? அரண்மனையில தான் இருக்கணும். ஆனா இங்க மாறா நடக்குது. ராஜாவுடைய பிள்ளை இப்ப அரண்மனையில் இல்ல, துன்பத்தை அனுபவிக்கிறவராய், ஆமென், ஹல்லேலூயா, துன்பத்தை ஏற்றுக்கொண்டவராய், ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்கள் நான் சொல்றேன் பாருங்க, ராஜாவுடைய பிள்ளைகள், ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள் அரண்மனையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அரண்மனையில வாழணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அரண்மனை சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய் அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த மொர்தெகாய் தேவனுடைய சோத்திரம், ராஜாவுடைய பிள்ளை, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கை எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு தெரியுமா? அரண்மனையின் முற்றத்தில் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா அரண்மனைக்குள்ள கூட அவன் போக முடியாது. அரண்மனைக்குள்ள போறதுக்கு அவனுக்கு அனுமதி இல்லை. அரண்மனையுடைய வாசல் இல்ல, அரண்மனை முற்றத்துல உட்கார்ந்து சோதர வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன். அவன் யார் தெரியுமா? ராஜாவுடைய பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. அவமதிக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். அவனை பார்க்கிறவங்க சோதர, அவனை பார்க்கிற பிரபுக்கள், அவனை பார்க்கிற அநேக அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனிதன். ஆமென், ஹல்லேலூயா. அற்பமா என்றாங்க. இவனா மொர்தெகாயா? இவன் ஒரு பெரிய ஆளா? இவன் ஒரு மனுஷனா? இவன்லாம் என் பார்வைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு மனிதனாகத்தான் அந்த முற்றத்திலே அவன் காணப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒருவேளை நம்ம எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா நம்ம கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன்லாம் ஒரு மனிதனா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆளா? இந்த குடும்பமெல்லாம் ஒரு குடும்பமா? இவங்கெல்லாம் என் பார்வைக்கு ஒண்ணும் இல்லை, இவங்களை நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மை பார்த்து அப்படி சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இவர்களா? இவங்க மைனாரிட்டி? இவங்களா கிறிஸ்துவர்களா? சபையா? சபைக்கு போறவங்களா? இவர்களா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மை குறித்து நிறைய பேர் அற்பமாய் பேச முடியும், அற்பமாய் சொல்ல முடியும். அதே போல ஒரு அற்பமான ஒரு மனிதனாகத்தான் இந்த மொர்தெகாய் அந்த அரண்மனை முற்றத்திலே நின்றான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, முற்றத்துல நிக்கிறவன் வர ராஜாக்களுக்கு, பிரபுக்களுக்கு வணக்கம் போடணும், சலாம் போடணும், ஸ்தோத்திரம், அவங்களை கனப்படுத்தணும். ஆனா இந்த யூதன் அந்த காரியத்தை செய்யலையாம். நான் நினைக்கிறேன் அவன் எல்லாத்துக்கும் தான் வணக்கம் போடல, எல்லாத்துக்கும் தான் வணக்கம் போடாம இருந்திருப்பான். ஆனா அங்க போன ஒரு பிரபுக்கு மட்டும் அது பயங்கரமான கோபம், பயங்கரமான கோபம். ஸ்தோத்திரம், அவன் ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறான். ராஜா ஸ்தோத்திரம் அகாஸ்வேருவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறான். இப்போ அவன் ஒரு திட்டமிடுறான். இந்த முற்றத்தில் இருக்கிற, இந்த வாசல்ல நிக்கிற, அரண்மனைக்கு வெளியே நிக்கிறவனுக்கு எவ்வளவு பெரியதா, இவனை நான் என்ன பண்ண போறேன் பாரு, இவனை கொலை செய்ய போறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி பேசும்போதே அவனுக்குள்ள ஒரு தாட், அவனுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த ஒரு மனுஷனை கொலை செய்யறது ஒரு பெரிய காரியமா இல்ல, இவன் சந்ததியவே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுக்கிறான். யூத குலத்தையே அழிக்கணும். இவன் அழிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க நம்மளை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் பிசாசு அப்படிதான் சொல்லுவான், இவனை பாரு என்ன பண்ண போறோம் பாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், இவங்களை என்ன பண்ண போறோம் பாரு. பிசாசு அநேக நேரங்களை அநேக விதமான கிரியைகளை நமக்குள்ள அனுப்புவான். ஆனா முடிவு நமக்கு நல்லா தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் இல்ல, நம்ம தான் ஜெயிப்போம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இல்ல, கர்த்தர் நம்ம தான் அந்த இடத்துல ஜெயம் பெறுகிற ஒரு குடும்பமாய், வெற்றி பெறுகிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷனுக்கு, அந்த பிரபுவுக்கு இந்த மொர்தெகாயை கொலை செய்வதோ, மொர்தெகாயை முடிச்சு கட்டுவதோ பெரிய காரியம் இல்லை. அவன் சொல்றான், இந்த ஊருக்குள்ள, இந்த தேசத்துக்குள்ள இருக்கிற அத்தனை யூதர்களையும் நான் கொலை செய்ய போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஈஸியா அவனால முடியும், ஈஸியா அவனால முடியும். அந்த பிரபு நினைச்சானா யூதர்கள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல
அவனால கொலை செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நடந்த காரியம் நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இந்த முற்றத்துல நிற்கிற மொர்தெகாயினுடைய ஜெபத்தினால, அந்த முற்றத்தில் இருக்கிற மொர்தெகாயினுடைய ஸ்தோத்திரம், அந்த உபவாசத்தினால, அந்த முற்றத்தில் இருக்கிற அந்த மொர்தெகாயினுடைய ஒரு விசுவாசத்தினால, அவனுடைய நீதியினால அந்த ஜனங்கள், யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யூதர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம், மொர்தெகாயை குறித்து சோதனை நீங்க எஸ்தர் புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 10:3 வாசிங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு போதும். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, முற்றத்துல நின்னவன், யாரும் கேட்பாரற்று நின்னவன், யாருடைய உதவியும் இல்லாம நின்னவன், எல்லாரும் ஏளனமாய் பார்த்தவன். போறவங்க வரவங்க எல்லாம் மொர்தெகாய ஏளனமா பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏளனமா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கல்ல, ஏளனமா. ஸ்தோத்திரம். அவனை பார்த்து ஏளனமா சிரித்து கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜாவுடைய பிள்ளை என்பது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அவன் முற்றத்தில் நின்று அவன் கஷ்டத்தை அனுபவித்தாலும், அவன் முற்றத்தில் நின்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவன் உபவாசித்து ஜெபித்தாலும், அவன் முற்றத்தில் நின்று கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அந்த உபத்திரவத்தை, அந்த துன்பத்தை அனுபவிக்க அவன் ஸ்தோத்திரம் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலும் கர்த்தர் அவனை ராஜாவுக்கு 2வது ஆனவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை முற்றத்துல இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஸ்தோத்திரம் ஒருவேளை அரண்மனை, ஸ்தோத்திரம் வெளியே என்னால எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு என் வாழ்க்கை ஸ்தோத்திரம் ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு நினைக்கலாம். இன்னைக்கு என் வாழ்க்கை அநேக பேர் ஏளனமாய் பேசுகிறத போல என் வாழ்க்கை இருக்கு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்ல, துன்பமே இருக்கிறது என்று நீங்க நினைக்கலாம். ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை ராஜாவுக்கு சமமாய், ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களுக்கு ராஜாவுக்கு அடுத்தவனாய், ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை ராஜாவுக்கு 2வது ஆனவனாய், ராஜ அந்தஸ்தை கொடுத்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? நம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் போது. முற்றத்தில் நிக்கிறக்கு ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஒருபோது வருத்தப்படல. ஏன் நிக்கணும்னு நினைக்கல. ஸ்தோத்திரம். அவன் அவமதிக்கப்பட்டான், அவன் வெறுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், பகைக்கப்பட்டான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்கள் நம்மை பகைப்பார்கள், சோர்ந்து போகவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோதரம், மேலான அதிகாரம் உள்ளவர்கள் நம்மை வெறுப்பார்கள், மேலான அதிகாரம் உள்ளவர்கள் நம்மை அற்பமாய் நினைப்பார்கள். சோர்ந்து போகவே கூடாது. ஒரு நாள் வரும் நம்ம ராஜாங்கிறத கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும் அவர்களுக்கு முன்பாக, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக, நம்மை ஏளனப்படுத்தின மக்களுக்கு முன்பாக, நம்மை இழிவுபடுத்தின மக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம தலையை ஒரு நாள் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதை அவர்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்வாரு. ஸ்தோத்திரம். நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் முற்றத்துல இருந்தாலும் ஸ்தோத்திரம், அவன் ஒருவேளை சோதிக்கப்பட்டாலும், அவன் ஒருவேளை ஸ்தோத்திரம் அந்த அநேக துன்பத்தை அவன் அனுபவித்தாலும், அவன் யார் தான்? ராஜாவுடைய பிள்ளை தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸ்தோத்திரம், துன்பம் எனக்கு வந்தாலும் நான் யார் தாங்க, சோதனை எனக்கு இருந்தாலும் நான் யார் தாங்க, பிரச்சனை ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்கு, நான் யார் தான்? அப்ப ராஜாவுடைய பிள்ளைக்கு என்ன வரணும்? கண்டிப்பா சொல்லுங்க, என்ன வரணும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. என்ன வரணும்? துன்பங்கள் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. சோதனைகள் வரணும், போராட்டங்கள் வரணும், எதிர்ப்புகள் வரணும். அப்படி எல்லாம் வந்தாதான் நீங்க ராஜாவுடைய பிள்ளைங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரர் ஒரு நாள் வந்துச்சு, அவன் ராஜாவுடைய பிள்ளைன்னு கத்து அவனுக்கு ஒரு பெரிய சோதரம் காரியத்தை வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். இன்னொரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசரு. பிரைஸ் தி லார்ட். 2 பேரை குறித்து வேதத்துல பார்க்கிறோம். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப சம்பூர்ணமா நிறைய சாப்பிட்டு
நல்ல சுகமா இருந்து, நல்ல சோத்திரம் அவனுக்கு குறைவில்லாம இருந்து, அவனை நல்ல சோத்திரம் இந்த பூமியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா இன்னொரு மனுஷனை அவனோடு கூட ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. உதாரணமா சோத்திரம் அவன் பேர் லாசரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த லாசரு அப்படி இல்லை, ஐஸ்வர்யமான் மாதிரி இல்லை. அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, நல்ல துணிமணி கிடைக்கல, வியாதி பருக்கள் நிறைந்தவனாக சோதரம் அவன் அநேக அவதிகளை பட்டு, அநேக கஷ்டங்களை பட்டு அவன் வாழ்ந்து வருகிறதை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஐஸ்வர்யவான் இல்ல, அந்த லாசரு தான் ராஜாவுடைய பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பருக்கள் நிறைந்தவன் ராஜாவுடைய பிள்ளை. சாப்பாட்டுக்கு சோத்திரம் வழி இல்லாத ஒருவன் ராஜாவுடைய பிள்ளை. நல்ல வஸ்திரம் இல்லாத ஒருவன் ராஜாவுடைய பிள்ளை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். நம்ம நினைக்கலாம், நல்ல ஒரு ஆகாரம் இல்லையே, நல்ல ஒரு சாப்பாடு கூட என்னால சாப்பிட முடியலையே, நல்ல துணிமணி இல்லையே, வசிக்கிறதுக்கு இடம் இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தேவை எனக்கு சந்திக்கப்படலையே, குறைவோடு இருக்கிறனே, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையா? குறைவோடு இருக்கிறனே, இதுதான் இது ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையா? அநேக பிரச்சனையோடு கூட இருக்கிறனே, அநேக தேவைகளுக்கு மத்தியில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, இதுதான் கர்த்தர் விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ராஜாவுடைய பிள்ளையா இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க ராஜாவுடைய பிள்ளையா இருந்தா அந்த குறைவுகள் இருக்கணும். நீங்க ராஜாவுடைய பிள்ளையா இருந்தா அது வரும், ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. எப்பவுமே இல்லைங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்பவுமே இல்லை, நான் சொல்றேன் எல்லாமே சில காலத்துக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சில காலத்துக்கு கர்த்தரை அனுமதிக்கிறார். நான் ராஜாவுடைய பிள்ளை தான், ஆனா எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறேன். நான் ராஜாவுடைய பிள்ளை தான், நல்ல வஸ்திரம் இல்லாம இருக்கிறேன். பாருங்க, அந்த லாசரு ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வேதனைப்பட்டு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், இருக்கிற காலங்கள் எவ்வளவுன்னு தெரியல, இருக்கிற காலங்களை குறிப்பிடவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு அவன் டேபிள்ல இருந்து எது கீழே விழுகுதோ அதை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய பசியை அவன் ஆற்றி வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு? நம்ம நினைப்போம், எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. சோத்திரம். எனக்குன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்லையே. அநேக நேரத்தில் யோசிப்போம். ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நாங்கள் யோசிச்சது உண்டு, ஆண்டவரே உமக்கு ஊழியம் பண்றோம், வெளியவெல்லாம் சொல்றோம் நான் ராஜாவுடைய பிள்ளை, வெளியவெல்லாம் பேசுறோம் நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருக்கு ஊழியக்காரன், அவருக்கு ஊழியம் பண்றேன், எல்லாம் சொல்றோம். ஆனா எங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, ரொம்ப கஷ்டப்படுறோமே ஆண்டவரே. ஒரு காலத்தில் நாங்கள் சொன்னோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, எதுவுமே எனக்கு இல்லையா ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபு ஏசாவை ஏமாத்தினப்போ ஸ்தோத்திரம், அவன் ஏசா வேட்டைக்கு போறான். அதுக்கு முன்னால கவனிங்க, இங்க கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்ச்சீப்பெல்லாம் அப்புறம் கவனிங்க, இங்க பாருங்க, இங்க கவனிங்க. பிரைஸ், அதெல்லாம் அப்புறம் மடிச்சு வைக்கலாம். ஆவியானவர் பேசுறது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபு அப்பாவை ஏமாத்திட்டான். ஏசா வேட்டையாடிட்டு வரான். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது அப்பாவுக்கு நல்ல ஒரு உணவை கொடுத்து அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கணும். ஏன்னா அந்த காலத்துல ஆசீர்வாதம், அப்பா ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதுதான் ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சொத்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா பிள்ளைய என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரோ அதுதான் ஆசீர்வாதம்னு இன்னைக்கும் இருந்துச்சுன்னா, ஆமென், ஹல்லேலூயா. நிறைய முதியோர் இல்லங்களை என்ன பண்ணிடுவாங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா அப்பா கால் கடியிலேயே இருப்பாங்க பிள்ளைகள். ஸ்தோத்திரம். ஏன்னா அப்பா சொல்றதா எனக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? சொத்தை எழுதி வாங்கிட்டு அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்திடுறாங்க. சொத்தை ஏமாத்தி வாங்கிட்டு, சொத்துக்காக அப்பாவை கொலை செஞ்சுட்டு, சொத்துக்காக அம்மாவை கொலை செஞ்சுட்டு, சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்திட்டு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நிறைய இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்னா, ஏசா போய் வேட்டையாடி கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு வேட்டையாடி அப்பாவுக்கு நல்ல ஒரு பதார்த்தத்தை, நல்ல சோத்திர சமைத்த உணவை கொண்டு வந்து எப்படியாவது அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிடணும். ஏன்னா அப்பாவுக்கு அதுதான் விருப்பம். ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும், யாக்கோப்பை இல்ல, ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும், அதுதான் அப்பாவுக்கும் விருப்பம். போயிட்டு வரான். போயிட்டு வரக்குள்ள இங்க ஒரு கோல்மால் வேலை நடந்துருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஏசா போயிட்டு வரக்குள்ள இந்த யாக்கோப்பு அம்மா பேச்சை கேட்டு அம்மா கொடுத்த ஐடியாவில் யாக்கோப்பு அப்பாவை ஏமாத்தி சொத்தெல்லாம் வாங்கிட்டான், ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் யார் வாங்கிட்டான்? யாக்கோப்பு வாங்கிட்டான். வாங்கிட்டு அவன் போய் ஒளிஞ்சிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஏசா வந்து பார்க்கும்போது ஏசா கிட்ட அப்பா சொல்றாரு, நீ ஏசாவாப்பா? ஆமாப்பா, நான் தான் ஏசா. அவனுக்கு அடையாளங்கள் எல்லாம் கையெல்லாம் தடவி பார்த்து, அவனுக்கு ரோமமெல்லாம் இருக்குதான்னு தடவி பார்த்து அப்பா புலம்ப ஆரம்பிச்சாரு. ஏசா, என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? யாக்கோப்புக்கு கொடுத்துட்டேனே, யாக்கோப்பு ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு அப்பா சொல்றாரு. இப்ப ஏசாக்கு மனசே இல்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வனாந்தரத்துல காட்டுல போய் நல்ல வேட்டையாடி நல்ல உணவுகளை சமைத்து கொண்டு வந்து அப்பா கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கலாம் நினைச்சா இப்போ எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அப்பா சொல்றாரு, ஒண்ணு கூட இல்லப்பா. அவன் கேட்கிறான், அப்பா ஒரு ஆசீர்வாதமாவது இல்லையா? அப்பா ஒரு ஆசீர்வாதமாச்சு எனக்காக நீங்க வைக்கலையா? அப்பா ஒன்னாச்சு எனக்கு கிடைக்காதா? ஒரு காரியமாச்சும் கிடைக்காதா? அவன் கேட்டபோது அப்பா சொல்றாரு, இல்ல எல்லாமே நான் யாக்கோப்புக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. ஏசாவுடைய இருதயம் துடி துடித்து போனது. ஏசாவுடைய சோத்திரம் இருதயம் துடி துடித்து போனது. ஒரு ஆசீர்வாதத்தை கூட என் அப்பா கிட்ட நான் பெற முடியலையே என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து கடந்து போனான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்துல நாமும் அப்படி நினைப்பது உண்டு. எனக்கு ஒண்ணு கூட இல்லையா, ஒரு ஆசீர்வாதம், ஒரு தேவை, ஒரு காரியம் கூட எனக்கு இல்லையான்னு சொல்லி அநேக நேரத்துல நாம் நினைப்பது உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்ம சொல்றோம், நான் ராஜாவுடைய பிள்ளை, எனக்கு என் தேவைகள் சந்திக்கப்படல. நான் ராஜாவுடைய பிள்ளை, எனக்கு பிரச்சனை இருக்கு. நான் ராஜாவுடைய பிள்ளை, என் சூழ்நிலை இப்படி இருக்கு. சோதரம் ஆண்டவராகி தேவன் சொல்றாரு, நம்ம ஒருவேளை ஐஸ்வர்யவானுடைய சோத்திரம் டேபிள்ல இருக்கிற அந்த உணவை சாப்பிட்டு நம்ம தரித்திரமுடையவர்களாய், நம்ம குறைவுடையவர்களாய், நம்ம ஒண்ணும் இல்லாதவர்களாய் இருந்தாலும் நம்ம ராஜாவுடைய பிள்ளை. ஆமென், சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால வறுமை இருக்கிறதுனால நம்மள தப்பா எடை போட்டுறாதீங்க. கஷ்டம் இருக்கிறதுனால தப்பா எடை போட்டுறாதீங்க. இன்னைக்கு தேவை இருக்கிறதுனால சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு அடுத்தவங்களை ஒருவேளை எதிர்பார்த்து நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கை நடத்துறோம் அப்படிங்கிறதுனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க ராஜாவுடைய பிள்ளை. ஒரு நாள் வரும், நீங்க ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்து இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், நீங்க எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவாரு. ஒரு நாள் வரும், யாரும் எதிர்பார்க்காத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி சோதர உலகத்துல கொடுக்க முடியாத அநேக ஆசீர்வாதங்களை உலகத்துல நம்மால தலையிலா நின்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாத விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் நம்மை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வறுமை இருக்கிறதுனால சோத்திரம் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். நான் ராஜாவுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. கஷ்டம் இருக்குதா, ராஜாவுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. துன்பம் இருக்குதா, நான் ராஜாவுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. ஏற்ற காலங்கள் வரும் பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு. ஏற்ற காலங்கள் வரும் பாருங்க, உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு. ஏற்ற காலங்கள் வரும் பாருங்க, கர்த்தர் உங்க தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, அவன் ஆபிரகாமுடைய மடியில் அமர்ந்து இருக்கிறான். ஐஸ்வர்யவான் புலம்பறான், ஐஸ்வர்யவான் புலம்பறான். சோதரம், எனக்கு தாகத்துல நான் கஷ்டப்படுகிறேனே, எனக்கு ஒரு சொட்டு தண்ணி. சோதர லாசருவே, ஒரு சொட்டு. அப்ப பாருங்க, யாரெல்லாம் யாரைய எப்படி எங்க எப்படி மாற்ற முடியுமோ தேவனால மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்கள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஒருவேளை தேவைகள் பிரச்சனைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். நீங்க ராஜாவுடைய பிள்ளை. முற்றத்துல நின்னாலும் நீங்க ராஜாவுடைய பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. லாசருவை போல தேவைகள் நிறைந்து நீங்க இருந்தாலும் நீங்க ராஜாவுடைய பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தானியேல் பாத்தீங்கன்னா, எல்லாரும் ராஜ போஜனத்தை சாப்பிடும்போது தானியேல் மட்டும் என்ன பண்ணான்னா காய்கறிகளையும் பருப்புகளையும் சாப்பிட்டு
ஸ்தோத்திரம், ஒரு சேலஞ்சு. ஸ்தோத்திரம், அவங்க சாப்பிடுகிற ஆகாரத்தினால மேன்மை இருக்கா, அல்லது நான் சாப்பிடுகிற சாப்பாடுனால மேன்மை இருக்கான்னு சொல்லி அங்க டெஸ்ட் பண்றாங்க. ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி அங்க நடக்குது. அதுல வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இந்த தானியேலும் அவனோடு கூட இருந்த அந்த 10 பேர் சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, ஒரு சாதாரணமான சாப்பாடு. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ராஜ போஜனத்தை அவங்க சாப்பிடல, ராஜாக்கள் குடித்த பானங்களை அவர்கள் குடிக்கவில்லை, ராஜாக்கள் பருகின விசேஷமான எதையும் அவங்க தொடல. சாதாரண தண்ணீர், சாதாரண சாப்பாடு, சாதாரண பருப்பு, சாதாரண காய்கறிகள். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. அவங்க யாருங்க? ராஜாவுடைய பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம், சாதாரண வாழ்க்கை வாடுறனே. சோதரம், மற்றவங்களை பார்த்து சில பேர் அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, சோதரம், அவங்கெல்லாம் வீடு வச்சிருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் அதை வச்சிருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் இப்படி இருக்க, நான் இன்னும் இப்படியே இருக்கிறேனே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை தாங்க கர்த்தர் விரும்புறாரு. ஒரு நாள் வரும், ஆமென், ஹல்லேலூயா, ராஜா ஆள் அனுப்புறார், போய் தானியேலை நீ கூட்டிட்டு வா. தானியேல் எங்க இருக்கிறான்? கூட்டிட்டு வா. ஏன்னா தானியேல் என் சொப்பனத்துக்கான ஸ்தோத்திரம் பதிலை சொல்லணும்னா தேவனாலே வெளிப்படுத்தப்படுகிற ஒரு தேவ தாசன் தான் வேணும், அது தானியேல். தானியேலை போய் கூட்டிட்டு வா. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் சாப்பாடு அற்பமா ஸ்தோத்திரம் சாப்பிட்ட ஒரு மனிதன், அற்பமாய் இருந்த ஒரு மனிதன், அற்பமாய் கைதியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்னொரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதன். இன்னைக்கு ராஜா சொல்றாரு, அந்த ராஜா ஸ்தோத்திரம் அப்படியே வாயினாலே சொல்லுகிற கட்டளை என்ன அப்படின்னா, அந்த ராஜா ஸ்தோத்திரம் அந்த தானியேலை அழைத்து வந்து என் சொப்பனத்துக்கான பதிலை கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படி இருந்த தானியேலை எப்படி உயர்வா கொண்டு போய் அவர் ஆசீர்வதித்தார் பாருங்க. இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அதுலயே தானியேலை சிங்க கபியிலிருந்து எடுத்த உடனே ராஜா சொல்றாரு, தானியேலின் தேவன் தான் உண்மையான தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. தானியேல் வணங்குகிற, தானியேல் ஆராதிக்கிற தேவன் உண்மையானவர், அவர்தான் மெய்யான தெய்வம். அவரை மட்டுமே இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் வணங்க வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தானியேல் ஸ்தோத்திரம், அந்த தானியேல் வணங்கின அந்த தேவன் அவர் பெரியவர் என்று சொல்லி ராஜாக்கள் பேசிக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அது கட்டளையாய் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை நம்ம வாழலாம். சோதரம், நீங்க சோர்ந்து போகாதீங்க. என் வாழ்க்கை சாதாரணமா இருக்கேன், சாப்பாடு சாதாரணமா இருக்கு. அந்த சாதாரண சாப்பாடா இருந்தாலும் ராஜாக்களுடைய பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா அது விசேஷமானது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற பொருட்களை காட்டிலும் விலையேற பெற்று சோதரம் அந்த 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 சத்துள்ள பதார்த்தங்களை பார்க்கலாம். நீங்க ஜெபம் பண்ணி ஒரு சாதாரண சாப்பாடு கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாதாரணமான சாப்பாடு நீங்க ஜெபம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அதுல பலன் இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் நிறைய பேர் நிறைய பழங்கள், விலை உயர்ந்த பழங்கள் நம்மளால அதை பார்க்க கூட முடியாது. ஒரு கிலோ 500 ரூபாய், 600 ரூபாய், 700 ரூபாய் விலையேற பெற்ற பழங்கள் வாங்கி வாடிக்கையா சாப்பிடுவாங்க. அதை ரொம்ப சர்வசாதாரணமா சாப்பிடாம பார்த்தா இந்த பழமெல்லாம் ஒரு எட்டா கனின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு எட்டா கனியா தான் நமக்கு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அதை சாப்பிட்றவங்களை பார்த்தீங்கன்னா பலவீனத்தோட இருப்பாங்க. அதை சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனப்பட்டு இருப்பாங்க. ஆனா சாதாரண சாப்பாடு சாப்பிடுகிற நம்மளை கர்த்தர் பலப்படுத்தி வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வச்சிருப்பாரு. சோத்திரம், நோய் எதிர்ப்பு சக்தி சாதாரணமான சாப்பாட்டுல கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நோய் எதிர்ப்புக்கு நீங்க எந்த விதமான டானிக்கும் சாப்பிட வேண்டியதில்லை. நோய் எதிர்ப்புக்காக நீங்க எதையும் பிரயாசப்பட வேண்டியதில்லை. நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக எதையும் விலை உயர்ந்த எதையும் போய் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ராஜாவுடைய பிள்ளையா இருந்தால் தானியேல் சாதாரண சாப்பாடை சாப்பிட்ட போது மற்றவர்களை காட்டிலும் அவன் புஷ்டியா இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களை காட்டிலும் ராஜ போஜனத்தை புசித்து மற்றவர்களை காட்டிலும் அப்படி முகக்கலை அதிகமாக இருந்தது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரோ, எப்படி நடத்துறாரோ, கொடுத்தா சாப்பிடலாம், தப்பில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் விலையேற பெற்றதை ஒரு ஏற்ற காலங்கள் அவர் கொடுத்தாருன்னா நீங்க சாப்பிடுங்க, தப்பு இல்லை. விலையேற பெற்ற உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அனுபவிங்க, தப்பு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்கிற சோத்திரம் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறாரு. ஆனா அது இல்லாத சூழ்நிலையில நாம் இருப்போம் என்றால் நம்ம கொஞ்சம் பொறுமையா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஒரு நேரத்தை வச்சிருக்க, ஒரு நாளை வச்சிருக்காரு, ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. சோத்திரம். நம்மளை கண்டிப்பா அவரு உயர்த்துவார். ஏன் அப்படின்னா நம்ம ராஜாவுடைய பிள்ளை. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. நம்ம ராஜாவுடைய பிள்ளை. அந்த அபிஷேகம் தான் நம்ம மேல இருக்குது. நம்ம ராஜாவுடைய பிள்ளை. அந்த அந்த அபிஷேக தைலம் நம்ம மேல பூசப்பட்டிருக்கு. நம்ம ராஜாவுடைய பிள்ளை. அந்த அழைப்பு நம்ம மேல இருக்கு. நம்ம ராஜாவுடைய பிள்ளை. அந்த கிருபை நம்ம மேல இருக்கு. சோத்திரம். ஏதோ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஹல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் வறுமை இருக்கு. ஏதோ இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏதோ இன்னைக்கு இந்த காலத்துல ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சோத்திரம் சஞ்சலப்படுகிறோம். ஏதோ இன்னைக்கு கொஞ்ச காலத்துக்கு நம்ம ஏதோ கண்ணீர் வடிக்கிறோம். ஏதோ இந்த கொஞ்ச காலத்துக்கு நமக்கு சில வியாதிகள் வருகிறது. ஏதோ கொஞ்ச காலத்துக்கு அந்த மாதிரி நேரங்களில் அப்படி பலத்த கரத்துக்குள்ள ஆமென். ஹல்லேலூயா. என் வியாதி மாறும், நான் ஆண்டவரை விட மாட்டேன். என் பிரச்சனை மாறும், அப்படி கரத்தில் இருந்து நானே விலக மாட்டேன். என் கண்ணீர் மாறும், அப்படி கைக்குள்ள இருந்து என்னை யாரும் விலக பண்ண முடியாது அப்படிங்கிற ஆணித்தனமான ஒரு விசுவாசம். ஆண்டவர் ரொம்ப அழகா வேதத்துல ரொம்ப அழகா பவுல் சொல்லும் போது அப்படி பலத்த கரத்துக்குள் பேதுரு சொல்றாரா, அப்படி பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பிரச்சனை வரும்போது தான் அந்த கட்டையெல்லாம் அவுத்துட்டு நம்ம வெளியே போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோதரம். நம்ம வாழ்க்கை சில போராட்டங்கள் வரும்போது ஆண்டவருடைய கரத்தில் இருந்து வெளியே போறதுக்கு என்னெல்லாம் வழியோ அந்த வழியை நம்ம தேடுவோம். அதான் வேதம் சொல்லுது, அவர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்துல அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். ஆசீர்வாதம்னா ஏதோ ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை. நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆசீர்வாதம்னா என்னது, நிறைய பணம் பொருள் ஐஸ்வர்யம். இல்லை. பிரைஸ்லா. நம்ம சுகமா இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம். பிசாசு நம்மை மேற்கொள்ளாம இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம பாவத்துல விழாம இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் கேட்கப்படுகிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை பல விதங்களில சமாதானம், சந்தோஷம், வெற்றியின் வாழ்க்கை, நல்ல குடும்பம் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஸ்தோத்திரம். இதுக்கப்புறம் தான் அதெல்லாம். பிரைஸ் சொல்ல. அதனால நீங்க நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கிற அந்த பேருக்கு நிறைய பேர் பணம் பொருள் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நான் குடும்பமா இருக்கிறேன். இன்னைக்கு நான் நல்ல வேலை செய்யறேன். இன்னைக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன். குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கு. எனக்கு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு நல்ல விசுவாசியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற மக்களை. இதுதாங்க என்னுடைய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு சப்போர்ட் பண்ண நல்ல ஜெபத்துல தாங்குகிற சகோதரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபத்துல தாங்கக்கூடிய சகோதரியை கர்த்தர் கொடு. இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். இதுதான் என்னுடைய பலன். இதுல சரியா இருந்து பாருங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்க. எல்லாம் இவைகள் எல்லாம் உங்களை ஆமென் ஹல்லேலூயா உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் ஹல்லேலூயா. நீங்க அதை தேடி போக வேண்டாம், ஆண்டவரை தேடி இருங்க. ஆண்டவருக்குள்ள இருங்க, அப்படி கரத்துக்குள்ள இருங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை தேடி வரும். ஒரு அம்மா நேத்து என்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா இப்பெல்லாம் போய் நான் யாரையும் வீடு வீடா போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதில்லை அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எந்திரிச்சோடனே வீடு வீடா போவாங்க. போய் இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்க,
இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்க. ஒரு ஆளும் வராது. ஆனால் அந்த அம்மா மணிக்கணக்கில் முந்தின நாளே ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரத்தில் சனிக்கிழமை சாயங்காலம் அப்படியே போய் வீடு வீடா போய் நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்க, நாளைக்கு ஆராதனைக்கு வாங்க. நான் ஒரு நாள் அந்த அம்மாட்ட சொன்னேம்மா, யார் வீட்டுக்கு போகாதீங்க, யாரை போய் கூப்பிடாதீங்க. உங்களுக்கு தெரிந்த யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் உட்காந்து முழங்கால் போட்டு மணிக்கணக்கில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள கர்த்தர் கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னேன். நேற்றுக்கு அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா இப்பெல்லாம் யார் வீட்டுக்கு நான் போறதில்லை, ஆனால் எல்லாரும் என் வீட்டுக்கு தேடி வந்து நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வரேன், நாளைக்கு ஆராதனைக்கு வரேன், நாளைக்கு உபவாச ஜெபத்துக்கு வரேன்னு சொல்லி எல்லாம் என் வீட்டுக்கு தேடி வந்து சொல்றாங்க ஐயான்னு சொல்லி இப்போ நிறைய பேர் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மை தேடி வரும். நம் கர்த்தருக்குள்ள இருந்தா, கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செஞ்சா, கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தா எல்லாம் நம்மளை தேடி வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் வேணுமா, கர்த்தருக்குள்ள இருங்க, உங்களை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. பணம் வேணுமா? ஆமென், ஹல்லேலூயா. அதுக்காக எங்கேயும் போய் அலைய வேண்டாம். நீங்க கர்த்தருடைய கரத்துக்குள்ள, விசுவாசத்துக்குள்ள, பரிசுத்தத்துக்குள்ள, நீதிக்குள்ள, உண்மைக்குள்ள, கர்த்தருக்கு பிரியமானதுக்குள்ள அப்படி கையுக்குள்ள நீங்க அடங்கி இருந்து பாருங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்ம எங்க இருந்தாலும் நம்ம ராஜாவுடைய பிள்ளைங்கிறத நம்ம மறந்து போக வேண்டாம். இன்னைக்கு நீங்க துயரத்தில் இருக்கிறீங்களா, நீங்க ராஜாவுடைய பிள்ளை தான். ஒரு நாள் வரும், கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவாரு. மொர்தெகாயை கர்த்தர் கொண்டு வந்தாரு. இப்ப மொர்தெகாய் என்ன சொல்றானோ அதாங்க சட்டம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள்ல முற்றத்துல நின்னான். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. சோத்திரம், நடு தெருவில் விட்டதை போல நான் இருக்கிறேன் ஐயா. வழி தெரியாம நான் இருக்கிறேன் ஐயா, ஒண்ணுமே தெரியாம இருக்கிற ஐயா, எனக்கு ஆதரவு இல்லாம இருக்கிற ஐயா, எதிர்ப்புக்கு மத்தியில் இருக்கிற ஐயா. நீங்க மொர்தெகாய். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க முற்றத்தில் நிக்கிற மொர்தெகாய். உங்களை கர்த்தர் ராஜாவுக்கு அடுத்தவனா கொண்டு வர போறாரு. உங்களுக்கு மேலான ஒரு அதிகாரத்தை கொடுக்க போறாரு, மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு உயர்வுக்கு கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், வாழ்க்கையில வறுமையா, வறுமைக்கு மத்தியில் இருக்கிறீங்களா? கர்த்தர் அந்த வறுமையை சீக்கிரமே மாற்ற போகிறாரு. சீக்கிரமா அது மாறிடும். சோதரம், அது நிலையானது இல்லை, அது நிலையானது இல்லை. கர்த்தர் உங்களை சோதிக்கும்படியான குறிப்பிட்ட காலங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலத்தை நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்து சோத்திரம், அந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய பாதத்துல காலுக்கடியில உட்கார்ந்து இருந்த அந்த லாசருவை கர்த்தர் உயர்த்தி கொண்டு போனது போல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஒரு காரியத்தை நீங்க மறந்துடவே கூடாது, நான் ராஜாவுடைய பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம், நான் ராஜாவுடைய பிள்ளை. அப்ப பாருங்க, தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து நம்ம துன்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம ராஜாவுடைய பிள்ளை. அதைத்தான் மோசே தெரிந்து கொண்டான். எனக்கு துன்பம் போதும் ஐயா, பாவமான, அநித்தியமான, அழிஞ்சு போகிற இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அவனுக்கு தெரியும், இந்த பாவம், இந்த பாவ சந்தோஷம் ஏதோ கொஞ்ச நேரத்துக்காக நான் பண்ணுகிற பாவங்கள், அந்த பாவ சந்தோஷம் என்னை நரகத்துக்கு கொண்டு போயிரும்னு மோசே நன்றாக அறிந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா அறிஞ்சிருந்தான். அதனால அதெல்லாம் விட்டுட்டு இது வேண்டாம், என் ஜனங்களோடு கூட சேர்ந்து நான் துன்பப்படுவதையே நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி மோசே துன்பப்படுகிற தம்முடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து அவன் பிரயாணப்பட்டான் என்று சொல்லி நம்ம எதில் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அடுத்த காரியத்தை நான் சொல்லி ஆரம்பிச்சு முடிக்க போறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 10:42. போதும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருடைய பாதமா உலக கவலையா? சோத்திரம், நமக்கு முன்பாக இந்த ரெண்டுமே இருக்கு. ஆண்டவருடைய பாதமும் இருக்கு, உலகத்தை குறித்த அநேக தேவைகளை குறித்த கவலையும் இருக்கு. இப்ப நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஒரே வீட்டுக்குள்ள இந்த ரெண்டு விதமான நபரை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சோத்திரம், விவரிச்சு சொல்லுவதற்கு நேரம் இல்லை. இன்னொரு 5 நிமிஷம் நான் முடிக்க போறேன். பாருங்க, வேதம் சொல்லுது, ஒரு வீட்டுக்கு இயேசு போறாரு. பெத்தானியா கிராமத்துல ஒரு வீட்டுக்கு, தான் நேசித்த ஒரு வீட்டுக்கு அவர் போறாரு. அங்க 2 பேரு சகோதரிகள் இருக்கிறாங்க.
அந்த 2 பேரும் 2 விதமான எண்ணம் உடையவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. 2 விதமான காரியமும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சோதரன் சொல்லுவாங்கல்ல, அண்ணன் அவன் என்னடா அப்படி இருக்கிறான், தம்பி அவன் இப்படி இருக்கிறான், அவனுடைய குணம் வேற இவனுடைய குணம் வேற சொல்லுவாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சகோதரிகள் இருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ள, அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, மூத்தவ தங்கமானவ, எப்படி மூத்தவ ரொம்ப சூப்பரான குணம் உள்ளவ, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இளையவ இருக்கிறாளே, ஐயோ ஊரவே வித்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே வீட்டுக்குள்ளதான் ஸ்தோத்திரம் வேறு வேறு விதமா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். கணவன் ஒரு மாதிரி இருப்பாரு, மனைவி ஒரே வீட்டுக்குள்ளதான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, புரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஸ்தோத்திர சபைக்குள்ளதான், ஆனா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே சபைதான், ஆனா ரெண்டும் வேற வேற மாதிரி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒரு சகோதரிக்கு உலகத்தை குறித்த கவலை. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை செய்யணும், இதை செய்யணும், சாப்பாடாக்கணும், குழம்பாக்கணும், டீ போடணும், ஸ்தோத்திரம். அந்த நேரத்துக்கு அதை பண்ணணும், இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் எனக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சாவே இந்த போராட்டம் நமக்கு வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சாவே மீன் வாங்கலாமா, கறி வாங்கலாமா, எது வாங்கலாம், இது ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், காலையில போய் வாங்கலாமா, இல்லது இன்னொருத்தர் இருப்பாங்க குடும்பத்துல, வீட்டுக்குள்ள இன்னொருத்தர், இன்னொரு சிந்தை, இன்னொரு மைண்டு அது சொல்லும், இல்ல நம்ம ஆலயத்துக்கு போகணும், நேரத்துல போகணும், பாஸ்டர் நான் சொல்லுவாரு, நம்ம போய் எப்படியாவது முன்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய பாதம் தான் எனக்கு வேணும், ஆண்டவருடைய பாதத்துல போய் அமரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை ஒரு பக்கம் இருக்கு. 2 சிந்தை, 2 நபர்கள். இப்ப நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் எதை தெரிந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வீட்டுல ஆமென், ஹல்லேலூயா, எனக்கு தெரியல. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜானனை பார்த்து சிரிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்க இன்னைக்கு இல்ல நேத்தே வாங்கிட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னைக்கு அது செட் ஆகாது, இன்னைக்கு அது சரிப்பட்டு வராது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்துல போய் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எதை பத்தி நான் கவலைப்படல, அவருடைய பாதத்துல போய் நான் உட்கார்றேன், அவர் பார்த்துக்குவார். ஆனா மார்த்தாள் ஆண்டவருடைய பாதம், ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் சரி பண்ணலாம், இந்த சாப்பாடு அது இதெல்லாம் உலக கவலையோடு கூட இருக்கிறா. இப்போ ஆண்டவராக இயேசு அதுக்கு மத்தியஸ்தராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரிசல்ட் கொடுக்கிறவராக, ஆண்டவராக இயேசு அவர்களுக்கு பதில் அளிக்கிறவராக, ஆண்டவராக இயேசு அப்படி ஒப்பீனியனை சொல்லக்கூடியவரா ஒரு ஒரு ஜட்ஜ்மென்ட் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இயேசு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம ஏத்துக்குவோம், இல்லையா? அப்பா அம்மா சொன்னா கேட்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடுறா, கேட்கவே மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போப்பா, கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் போய் சண்டே ஸ்கூல்ல உட்கார், கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாலிபர் கூடத்துல முக்கியத்துவம் கொடுத்து அங்க போய் உட்காரு, கேட்க மாட்டாங்க. சோதரம். கணவன் கிட்ட மனைவி சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆண்கள் கூட்டம், காலையில் இன்னைக்காச்சும் எந்திரிச்சு சர்ச்சுக்கு போங்க, கேட்க மாட்டாங்க. மனைவி கிட்ட சொல்லுவாங்க கணவன், இன்னைக்கு பெண்கள் கூட்டம் சர்ச்சில் கத்துன்னு கத்திட்டு கிடக்குறாங்க, நீ இங்க கத்திட்டு இருக்கிற, போ பெண்கள் கூட்டத்துக்கு, கேட்க மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை வீட்டுல அப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றதை நான் சொல்றேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் சொன்னாதான் உண்டு, வேற யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். பாஸ்டர் கத்திக்கிட்டே தான் இருப்பாரு, கேட்க மாட்டோம். பாஸ்டர் சொல்லுவார், கேட்க மாட்டோம். ஊழியக்காரங்க சொன்னா கடைபிடிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கவும் மாட்டோம், அதை திசை திருப்புற மாதிரி எதுனா காரியத்தையும் நம்ம செய்வோம், போகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. மரியாள் ஸ்தோத்திரம் என் பாதத்துல அமர்ந்து, மார்த்தாள் இல்ல, அவ உலக கவலையோட இருக்கிறா. மார்த்தாள் இல்ல, அவளுக்கு உலகம் பெருசா இருக்கு. மார்த்தாள் இல்ல, உலக வேலைய அவ ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்யறா. நீங்க நிறைய பேரு ஆண்டவரை தேடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சபைக்குள்ள வந்தா எப்படி இருப்பாங்க தெரியுமா? இப்படியே தான் இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க முகத்துல சிரிப்பு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த திருவிழாவில் அந்த எக்ஸிபிஷன்லாம் ஒரு ஆளை முன்னாடி நிறுத்தியிருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு சன்மானம். நீங்க அவனை சிரிக்க வச்சிட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்?
1000 எழுதி வேற போட்டிருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஆனா அந்த ஆள் சிரிக்கவே மாட்டாருங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆமென் ஹல்லேலூயா, அவர் என்ன பண்ண மாட்டாரு, சிரிக்கவே மாட்டாரு. அவர் சிரிக்க வைக்கவே முடியாது. சிரிக்க வச்சா 1000 ரூபாய் கிடைக்கும், முடியவே முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் சபைக்குள்ள வந்துட்டு அப்படி மாறிடுவாங்க, அந்த ஷோகேஸ் பொம்மை மாதிரி. ஆமென் ஹல்லேலூயா. அந்த திருவிழாவில் மீசக்காரர் மாதிரி. ஆமென் ஹல்லேலூயா. திருவிழாவில் வைக்கப்பட்ட நபரை மாதிரி நீங்க சர்ச்சுக்குள்ள வந்தா மட்டும் ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், இப்படியா தான் இருப்பாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா வெளியே போய் பாருங்களேன், அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போய் பாருங்க, அவங்க ஏரியாவுக்கு அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஜாலியான ஆளை பார்க்கவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல என்ன இன்ட்ரெஸ்ட், வேலை செய்யற இடத்துல மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுற பேச்சு என்ன, அரட்டை என்ன, எல்லாருக்கும். ஆனா சபைக்குள்ள வந்தா மட்டும் ஏனோ தெரியல, அவங்க ஒருவேளை பய பக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு வந்தாங்களான்னு தெரியல. ஆமென் ஹல்லேலூயா. நீங்க நிறைய இடங்களை நம்ம அப்படி பார்க்கிறோம் இல்ல? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு பாருங்க, ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, அந்த மார்த்தாள் பற்பல வேலைகளை குறித்தே கவலையோடு இருக்கிறார். ஆனா மரியாள் எதை பத்தியும் கவலைப்படாம அவருடைய பாதத்துல வந்து அமர்ந்துட்டா. இப்ப ஜட்ஜ்மெண்ட் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்போ நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தீர்ப்பு இயேசு சொல்றாரு. அவல்ல யாரு யாரு மார்த்தாள் இல்ல, மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு முன்பாக ரெண்டு இருக்கு, உலக கவலை இருக்கு, கர்த்தருடைய பாதம் இருக்கு. நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? அப்படி எல்லாரும் எழுந்துச்சு நிற்போமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்துல. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நமக்கு முன்பாக இருக்கிற அநேக காரியங்கள், நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஜீவனும் மரணமும் நமக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்?